ஃபுல்லா அவங்க ரெசிபி இருக்கு அதுல. எவ்வளவு பாருங்களேன், ப்ராப்பரா வந்து ஒரு புக் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரெசிபியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே அதையே நீங்க ப்ராடக்டா வந்து பயன்படுத்தலாம், ப்ராடக்டா சேல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடை மிக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எடுத்துட்டாவே நம்ம வந்து ப்ராடக்டா சேல் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பரா வந்து அளவு கொடுத்து அது எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரெசிபி எப்படி வந்து அடையா மாத்தணுங்கிறது முதற்கொண்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வத்தல் எல்லாமே வந்து பேக் பண்றாங்க, அங்க நெய் பேக் பண்றாங்க. அந்த சைடு என்ன உங்களோட ரூமாக்கா? அப்படிதான் போட்டிருக்கோம். எங்க வாங்க போய் உட்காருங்க. 65 மசாலா போங்க உங்க சேர்ல உட்காருங்க. சோ இங்க ஒரு டீம் இருக்காங்க, இவங்க எல்லாம் இப்படி ப்ராசஸிங் டீம். அது ஆமாப்பா, இதுக்காகவே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தீங்க. நான் இதோட ஒரு 4 டைம் உள்ள வந்து உட்காந்துருக்கேன்டாமா. ஒரு 5 இந்த நேத்து சம்பள தேதியில வந்து அது தம்பி வந்து நீ உட்காந்து உன் கையால சம்பளம் கொடுமா அப்படின்னு சொல்றதுனால நான் வந்து இதை உட்காந்து அந்த சம்பள தேதிக்கு மட்டும் சேர்த்து வந்து உட்காந்து சம்பளம் கொடுத்துருவேன். எனக்கு இதுதான் என்ன தெரிஞ்சுக்கலாமா? ஃபுல்லா உங்களோட ரெசிபி இருக்கு அதுல. இல்ல எத்தனை என்ன இவ்வளவு வச்சிருக்கீங்க? எவ்வளவு இருக்கு இதுல இவ்வளவு வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு. நீங்க பண்ற ஊறுகாய், நீங்க பண்ற பொடி எல்லாத்தோட ரெசிபி இருக்கு. இதெல்லாம் இன்னும் யூடியூப்ல நான் போடாத விஷயங்களை எழுதி வச்சிட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி தரணும் அப்படின்னா, இல்ல உங்களோட எம்ப்ளாயிஸ்க்கே வேணும்னா மிகப்பெரிய விஷயம். நீங்க வந்து ரொம்ப பிசினஸ் ஓரியன்டா இருக்கீங்க. எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு ப்ராப்பரா வந்து ஒரு புக் போட்டு வச்சிருக்காங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆக்சுவலி என்னன்னா, உங்களுக்கு ஒரு ரெசிபியை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாவே அதையே நீங்க ப்ராடக்டா வந்து பயன்படுத்தலாம், ப்ராடக்டா சேல் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அடை மிக்ஸ்ன்னு எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து எடுத்துட்டாவே நம்ம வந்து ப்ராடக்டா சேல் பண்ணலாம். அதுக்கு ப்ராப்பரா வந்து அளவு கொடுத்து அது எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரெசிபி எப்படி வந்து அடையா மாத்தணுங்கிறது முதற்கொண்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க. நீங்க நெய் காய்ச்சற வீடியோஸ் நாங்க நிறைய பார்த்திருக்கோம். இப்பயும் ஸ்டில் வந்து எங்க வீட்டுல தான் காய்ச்சறீங்களா? ஆமா, அப்படிங்களா? மிஷின் வச்சு காய்ச்சறீங்க. ஓகே. ஸோ இங்க பேக் பண்ணி இந்த மாதிரி சீல் பண்றீங்கல்ல. ஸோ இதுல ஊத்தி இவங்க வந்து அளவு பாக்குறாங்க. இதுக்கப்புறம் இது தனியா வருமா, இதை தனியா இந்த மாதிரி மூடி போட்டுருவாங்க. இந்த மாதிரி மூடி போட்டுருவாங்க. இதை மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க சீல் பண்ணுவாங்க. மூடி போட்டாலே மூடி சீல் தானே இல்லையா? அங்க ஹீட் பண்றாங்க. ஓ, ஹீட் ஆயிரும் உள்ள அந்த பேப்பர் வந்து உதாகும். அதை திறந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்பதான் எனக்கு அது புரியுது. சோ இதுக்குள்ள இருக்கிற அந்த பேப்பர் வந்து ஹீட் ஆனாதான் இதுக்குள்ள போகும். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் அதை தனியா மறுபடியும் இன்னொரு கேப் போட்டு அதை இது பண்ணுவாங்க. ஓகே, டபுள் பேக்கா? ஓ, பர்ஃபெக்ட். பக்கா ப்ரொஃபஷனலா வந்துட்டு அவங்க ஹோம்மேட் கீ வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அவங்க வந்துட்டு நெய் காய்ச்சறதை நான் பார்த்துருக்கேன். நிறைய வீடியோஸ் அவங்க நெய் காய்ச்சுவாங்க. அப்போ வந்து வெறும் பாட்டில்ல வந்து நீ கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ எப்படி வந்து ப்ரொஃபஷனலா பேக் பண்ணி அனுப்புறாங்க.